இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஓமப்பொடி எப்படி அதே பேக்கரி சுவையில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இது ரொம்பவே கிறிஸ்பியாக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதை எப்படி செய்கிறதும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப பொருள் தேவைப்படாது. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் 2 கப்பு அளவுக்கு கடலை மாவை சலித்து எடுத்துருக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவுங்கிறது கணக்கு. ஸோ 2 கப்பு கடலை மாவுங்கிறனாலனா 1/2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் உப்பு எல்லா இடங்கள்லேயும் சமமாக பரவும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஓமத்தோட பூண்டு பிடிக்கும் அப்படின்னாக்கா பூண்டை கூட சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துடலாம். சமையல் எண்ணெய் சேர்க்க பிடிக்கல அப்படின்னாக்கா பட்டர் கூட சேர்க்கலாம். பட்டர் சேர்த்து செய்யும் போதும் டேஸ்ட் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போது இந்த ஓம தண்ணியை நம்ம அதில் ஊற்றிடலாம். ஓமத்தை மிக்சியில் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணி. இப்போ இதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம எண்ணெய் சேர்த்து செய்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை முறுக்கு உரலில் இடியாப்ப அச்சு மூலியமாக நம்ம புளிய போகிறோம் அப்படிங்கிறனால முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் பொழுது நம்ம முறுக்கு உரலில் இடியாப்ப அச்சு மூலியமாக போட்டு பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த அச்சு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஜிக் ப்ரெஸ்ஸு. இது வந்து பிளாஸ்டிக் தான். இதோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போது இது வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆயிரும். நம்ம எண்ணெய் நல்லா காய்ஞ்சி இருக்கிறனால சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இது பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால 2 கரண்டி யூஸ் பண்ணி பெரட்டி போட்டுக்கோங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த மாவோட உங்களுக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க விருப்பம் அப்படின்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எல்லாமே ப்ளெயினாக செஞ்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் மசாலா சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட ஓமப்பொடி ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுத்த பேட்ச் கூட நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம டைரெக்டாகவே இது மாதிரி புழிஞ்சிடலாம். பிகினர்ஸுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு தட்டில் பிழிஞ்சிட்டு நீங்கள் முறுக்கு போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வெந்துட்டு அப்படின்ட்டு. 30 to 40 செகண்டே போதுமானதாக இருக்கும். சட்டுன்னு வெந்துடும். உடனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இது கூட உங்களுக்கு என்னென்ன சேர்க்கணுன்னு விருப்பமோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக பொரித்து போட்டுக்கலாம். உங்களுக்கு நிலக்கடலை பிடிக்குன்னா கூட நீங்கள் நிலக்கடலை கூட வறுத்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.